வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இது உண்மை தாங்க. ஒரு பையன் பரீட்சை எழுதிட்டு வந்தால் அவன் பாஸ் ஆகிடுவானா ஃபெயில் ஆகிடுவானா அப்படிங்கிறத முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். தான் கேர்ள் ஃப்ரெண்டை போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்தால் அது சக்ஸஸ் இல்லையா அப்படிங்கிறதையும் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறதுக்கு மனைவி கிட்டேருந்து பர்மிஷன் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறதையும் நம்ம முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நம்ம மனசில் இருக்கிறத முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாமோ, நம்ம உடம்புல இருக்கிற சில பிரச்சனைகளை நாக்கை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் வீட்டிலையே நாக்கை பார்த்து நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதுபோல் உடம்பின் உபாதைகள் நாக்கில் தெரியும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உடம்புல நடக்கிற பிரச்சனையை நாக்கை பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாக்கை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போங்க. மனிதனுக்கு நாக்கு என்பது ஆவரேஜாக 8 சென்டிமீட்டர் நீளங்க. எப்போதுமே சொல்லுவோம் பெண்களுக்கு தான் நாக்கு நீளம், அவங்க தான் அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு. ஆனால் ரிசர்ச் படி ஆண்களுக்கு ஆவரேஜாக 8.5 சென்டிமீட்டர், பெண்களுக்கு 7.9 சென்டிமீட்டர் தான். ஆண்களுக்கு தான் நாக்கு நீளம் பெண்களை விட. அதாவது நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாக்கில் எத்தனை நரம்புகள் இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 5 நரம்புகள் இருக்குது. எத்தனை தசைகள் இருக்குது தெரியுமா? 8 தசைகள் இருக்குது. அதாவது 8 சென்டிமீட்டர் கொண்ட நாக்கில் 8 தசைகள், 5 நரம்புகள். அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக நாக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. நாக்கை வச்சு தான் நம்ம பேசுகிறோம், சாப்பிட்றோம், அந்த சாப்பாட்டில் இருக்கிற சுவையை உணர்கிறோம். யோசிச்சு பார்த்தா நாக்கு இல்லாமல் மனுஷன் வாழவே முடியாது போல். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம நாக்கை நல்லா நீட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிற நாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பிங்க் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேற்பகுதி, அதாவது நாக்கோட மேற்பகுதி அப்படிங்கிறது சுரசுறுப்பு தன்மையோடு இருக்கும். நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சுரசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது முட்டாக இருக்கிறதுனால தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எக்கச்சக்கமாக முட்டாக இருக்கும். இந்த முட்டாக இருக்கிறது தான் பாப்பில்லா அப்படிங்கிறது பேர். அதாவது கடவுள் நாக்கிலெல்லாம் வழுவழுன்னு பலன்னு படைச்சிருக்கலாம். அது ஏன் இப்படி ஒரு சுரசுரப்புத்தன்மையோடு படைச்சிருக்காரு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். கிரைண்டரில் இருக்கிற கல் நல்ல வழுவழுன்னு இருந்ததுன்னா மாவு அறபடுமா? அறபடாது. அதே காரணத்துக்காக தான் நம்ம உணவை நல்லா மென்று நல்லா அறபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாக்கு அப்படிங்கிறது சுரசுரப்புத்தன்மையோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்பிலாக்கு கீழே தான் நம்ம சுவையை உணரக்கூடிய சுவை அரும்புகள் இருக்குது, டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. நம்ம என்னென்ன சுவையெல்லாம் உணரலாம் அப்படின்னா இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உமாமி. இப்போ லேட்டஸ்ட்டு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா கொழுப்பு சுவையும், அதாவது ஃபேட்டி ஃபுட்ஸையும் நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லுது. சார் நீங்கள் காரத்தை விட்டுட்டீங்க சார், காரம் அப்படிங்கிற சுவையை விட்டுட்டீங்க சார் அப்படின்னா காரம் என்பது சுவையல்ல, மூளையை பொறுத்தவரை. எப்படி காரத்தை நம்ம மூளை உணருது அப்படின்னா சுவையாக உணரலை, டெம்பரேச்சர் அண்டு பெயின், அது வெப்பமாகவும் வலியாக தான் உணருது. இதனால தான் காரமிக்க உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்ணிலிருந்தும் மூக்கிலிருந்தும் நீர் வடியும். நாக்கோட ஒரு பகுதியிலையும் ஒரு சுவையை உணரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம நாக்கில் எந்த பகுதியிலே வேணாலும் எந்த சுவையை வேணாலும் உணரலாம். ஒரு சுவைக்கு ஒரு பகுதி அப்படின்னு நாக்கில் கிடையவே கிடையாது. இப்போ தான் பார்த்தோம் ஆரோக்கியமாக இருக்கிற நாக்கு என்பது ஒரு பிங்க் கலரில் சுறுசுறுப்பு தன்மையோடு இருக்கும் அப்படின்னு. இதுவே ஒரு நோய் இருந்தது அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் அந்த நாக்கில் ஏற்படலாம் அப்படின்னா நம்பர் 1, பிங்க் கலருக்கு பதிலாக நல்ல வெளுத்து போய் இந்த சுரசுறுப்பு தன்மையெல்லாம் போய் நல்ல பலன்னு இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி, அனிமியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அவங்க போதிய அளவு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியும் கூட. நம்பர் 2, நல்ல செக்கச்சவேன்னு, அதாவது செகப்பா பீஃபி ரெட் அப்படிம்பாங்க, அது போல் இருந்தது. அதே மாதிரி சுரசுறுப்பு தன்மையெல்லாம் போய் நல்ல வளவளன்னு இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அனிமியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது மோஸ்ட்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா வேகன்ஸ்க்கு தான் அதிகமாக வரும். இந்த 2 கண்டிஷன்லையுமே இவங்க எல்லாம் கொஞ்சம் கார உணவை எடுத்துக்கிட்டாலுமே அவங்க நாக்கு அதிகமாக எரிய ஆரம்பிக்கும். நம்பர் 3, நாக்கு மேலே ஒரு ஒயிட் கோட்டிங், ஒரு வெள்ளை படலம் ஏற்படலாம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா பொதுவாக காமனாக பார்த்திங்க அப்படின்னா 4 காரணத்தினால ஏற்படுது. முதலாவது காரணம், நாக்கை ஒழுங்காக க்ளீன் பண்ணாட்டி இது மாதிரி வெள்ளை படலம் ஏற்படலாம். நல்லா க்ளீன் பண்ணாவே போதும், நார்மலாக பிங்க் கலருக்கு மாறிடும். இரண்டாவது காரணம்
ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது ஓரல் த்ரஷ் ஆர் ஓரல் கேண்டிடியாசிஸ் சொல்லப்படுற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தால் இது மாதிரி நாக்கு ஒயிட் கோட்டிங் ஏற்பட்ட மாதிரி இருக்கும். ஏன் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, ஒருவருக்கு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலோ, இல்லை ரீசண்டாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருந்தாலோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஆன்டி ஃபங்கல் மெடிகேஷன் கொடுத்தாவே இது சரியாயிடும். மூன்றாவது காரணம் லியூகோப்ளேக்கியா, அதாவது ஒயிட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வரும் அப்படின்னா, காமனாக ஒருத்தர் புகையிலையோ பாக்கோ யூஸ் பண்ணார் அப்படின்னா இந்த லியூகோப்ளேக்கியா வரக்கூடும். இது மாதிரி லியூகோப்ளேக்கியா வந்துட்டால் கண்டிப்பாக அவங்க ஹேபிட்டை நிறுத்தியே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த லியூகோப்ளேக்கியா கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான்காவது காரணம் லைக்கன் பிளானஸ். லைக்கன் பிளானஸ் அப்படிங்கிறது தோல்லையும் சரி வாயிலையும் சரி ஏற்படுற ஒரு டிசீஸ். இது வந்துட்டால் அவங்க நார்மல் உணவை எடுத்துக்கிட்டாவே, கொஞ்சம் காரமான உணவை எடுத்துட்டாவே அதிகமாக அவங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கும். இதையும் நம்ம மெடிகேஷன் மூலமாக சரி செஞ்சிடலாம். நம்பர் 4, ப்ளூயிஷ் ஆர் ப்ளூயிஷ் பர்பிள் கலர். அது நாக்கு எப்போ இந்த கலரில் இருக்கும் அப்படின்னா, அவர்களுடைய இரத்தத்தில் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா நாக்கு இந்த கலரில் இருக்கும். எப்போ இந்த இரத்தத்தில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது அப்படின்னா, சிஓபிடி அப்படின்னு சொல்லப்படுற லங் டிசீஸ் இருந்தாலோ, இல்லை கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுற இருதய நோய் இருந்தாலோ அவர்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கலாம். அப்போதைக்கு நாக்கு என்பது இந்த கலரில் இருக்கும். நம்பர் 5, எல்லோ டங், அதாவது மஞ்சள் நிறத்தில் நாக்கு காணப்படும். எப்போ இது மாதிரி மஞ்சள் நிறத்தில் மாறும் அப்படின்னா, ஜிஐடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலம் அவங்க குடல் பகுதியில் அல்சர் இருந்தது அப்படின்னா அவங்க நாக்கானது மஞ்சள் நிறத்தில் காணப்படும். அதாவது நாக்கோட அடிப்பகுதி மஞ்சளாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு ஜாண்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்பர் 6, பிளாக் டங். அது சில பேருக்கு நாக்கு என்பது பிளாக் கலரில் இருக்கும். அது பேர் பிளாக் ஹேரி டங் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நாக்கில் முடி வளருமா அப்படின்னா முடியெல்லாம் வளராதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நாக்கோட மேற்பகுதியில் நிறைய பாப்பிலாஸ் இருக்கும். அதில் சில பாப்பிலாஸ் வந்து நீளமாக வளர்ந்து நாறு போல் ஆகிடும். இந்த நாறு போல் இருக்கிற பாப்பிலாவில் நம்ம காஃபி குடித்தாலோ இல்லை டீ குடித்தாலோ, சில பேர் ஸ்மோக் பண்ணாலோ இதெல்லாம் சேர்ந்து அதில் வேறு பாக்டீரியாஸ் வேறு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பிளாக் ஸ்டெயின் கொடுக்கும். அதுதான் பிளாக் ஹேரி டங் அப்படின்னு பேர். இது பயப்படக்கூடிய விஷயமே கிடையாது. நல்லா க்ளீன் பண்ணாவே போயிடும். சார் நீங்கள் சொல்கிற பிளாக் ஹேரி டங்கும் இந்த கர்நாக்கும் ஒன்றா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. கர்நாக்கு அப்படிங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட் தான். கர்நாக்கு என்பது நம்ம தோலில் இருக்கிற மூல், அதாவது மச்சம் மாதிரி வாயில் ஏற்பட்டால் அது ஓரல் நீவஸ் அப்படிம்பாங்க. வாயில் ஏற்பட்டால் அது கர்நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்நாக்கில் நிறைய மெலனோசைட்டும் மெலனினும் இருக்கும். அவ்வளவுதான். அவங்க சொன்னதெல்லாம் பழிக்குமா அப்படின்னா அது எனக்கு தெரியாது. நம்பர் 7, ஃபிஷர் டங். சில பேருக்கு நாக்கோட மேற்பகுதியில் சின்ன சின்ன பிளவுகள் இருக்கும். ஒன்று பிறந்ததுலேருந்தே இருக்கும். அவங்களாம் கவலைப்படவே தேவையில்லை. அந்த பிளவுகளை நல்லா க்ளீனாக வச்சுட்டாவே போதும், எதுவும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இல்லாமல். ஏன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னா அங்கே பாக்டீரியா க்ரோ ஆகும். அதனால் வாய் துர்நாற்றம் ஏற்படும். இல்லை சார் இந்த பிளவுகள் எல்லாம் திடீர்னா சார் வந்தது அப்படின்னா அவங்கள எல்லாருமே அவங்க வாயை உலர்ந்த நிலையில் வச்சுருக்காங்க, ட்ரையாக வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க நிறைய தண்ணீர் குடித்தாங்க அப்படின்னா அது சரியாயிடும். நம்பர் 8, பேர்னிங் மவுத் சிண்ட்ரோம். அதாவது சில பேருக்கு வாய்ப்பகுதியும் சரி நாக்கும் சரி ரொம்ப பேர்னிங், அதாவது ரொம்ப எரிச்சலை உண்டாக்கும். இது எதனால் அப்படின்னு குறிப்பிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் முக்கால்வாசி பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டயத்தில் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால இது ஏற்படலாம். நம்பர் 9, அல்சர். அது சில பேருக்கு ஆறா புண்ணோ இல்லை லம்போ வீக்கமோ அவங்க நாக்கில் இருந்தது அப்படின்னா, அதுவும் ரொம்ப நாளைக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மருத்துவரை அணுகணும். ஏன் அப்படின்னா இது கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்பர் 10, ஜியோகிராஃபிக் டங். சில பேருக்கு நாக்கோட மேற்பகுதியில் ரெட் கலரில் ஐலாண்டாக அங்கங்கே இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மேப்பை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதனால தான் அது பேர் ஜியோகிராஃபிக் டங். இது வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது ஒரு ஹார்ம்லெஸ் கண்டிஷன். அதுவாக சரியாயிடும். இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம நாக்கை பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத செல்ஃப் மானிட்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன 10 அறிகுறிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எதனால், அது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஒரு மனிதனுக்கு நாக்கு என்பது உண்மையும் பேசும், பொய்யும் பேசும். ஆனால் அவனுடைய உடல் உபாதைகளை காட்டும்போது உண்மையை மட்டும்தான் பேசும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.